सत्यमेव ईश्वरो लोके सत्यं पद्मा समाश्रिता सत्यमूलानि सर्वाणि सत्यान्नास्ति परं पदம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இதோட சாராம்சம் என்னன்னா, எல்லாத்தையும் விட உயர்ந்தது சத்தியம், உண்மை. உண்மைதான் கடவுள். அந்த உண்மை எல்லாத்துக்குமே அடித்தளம். இது ஒரு ஜென்ரலான சாராம்சம். இதோட தாத்பரியம் அப்படின்னு பார்த்தேன்னா, அதாவது சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எப்பவுமே உண்மையா நேர்மையா இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கை பாதையை ரொம்பவே சீராக அமைச்சு கொடுக்கும். அதனால்தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பா. இந்த சின்ன வயசுன்னு சொன்னோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில். நான் மாட்டுங்கால எஸ்ஐஎஸ் ஹை ஸ்கூல்னு இருக்குது. இதில் பார்க்குறவா சில பேர் அந்த ஸ்கூலில் படித்தவாளாக இருப்பா. ஏன்னா எஸ்ஐஎஸ் ஸ்கூலில் படித்தவா எல்லாருக்குமே நான் சொல்கிறது 1970s 80s அந்த பீரியடில் என்ன ஆகும்னா, அப்போ ஒரு பிரின்சிபால் எங்களுக்கு இருந்தார், டிஎஸ் முத்துசுவாமின்னு. முத்தண்ணான்னு கூப்பிடுவோம். வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன், பட் வெரி கைண்ட் அட் ஹார்ட். அந்த கைண்ட்னஸ் நம்மளுக்கு வெளியே தெரியாது, அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்கூலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் இருக்கும். ஹாலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி மேலே ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கோம், சத்யாநாஸ்தி பரம்பதம் அப்படின்னு. அதான் இப்போ நான் சொன்னேனே, இந்த சென்டென்ஸோட செகண்ட் சென்டென்ஸோட செகண்ட் போர்ஷன் அது. ஏன்னா அப்போலேருந்தே அதை இன்கல்கேட் பண்ணிட்டு இருந்தார் அவர். எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாள்னா இவர் எப்படின்னா, இவர் ஸ்கூல் வாசலில் அந்த ஹாலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா, அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும்னா, ஸ்கூல் இருக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடோட அந்த கடைசியிலேருந்து எல்லாரும் அப்படியே டிசிப்ளின்டாக வரிசையாக நடந்து போவா. அந்த வரிசையாக நடந்து போகும்போது எல்லாருக்கும் தெரியும், ஓ முத்தண்ணா நின்றுட்டு இருப்பாங்க சத்யாநாஸ்தி பக்கத்தில் அப்படின்னு. அதுக்கு பேரே சத்யாநாஸ்தி. அண்ட் ஏதாவது தப்பு பண்ணினா அவர் என்ன பண்ணுவார்னா, கோ டவுன் டு சத்யாநாஸ்தி ப்ளீஸ் அப்படிம்பார். ஸோ எதனாலன்னா, அந்த தப்பு பண்ணுறவன் அதை உணரணும். அப்போ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல, சின்ன குழந்தைகள் நாங்கள்லாம் அதான் 6, 7, 8ஆம் கிளாஸ் படித்தபோது நான் சொல்கிறேன். ஸோ அந்த இதுக்கு மேலே சத்யாநாஸ்தி பரம்பதம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் இன்றைக்கி நினச்சி பார்த்தேன்னா, எவ்வளோ ஒரு உயர்ந்த தத்துவம். ஏன்னா அந்த காலத்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த டீச்சர்ஸ், அந்த காலத்தில் டீச்சர்ஸ் எப்படி இருந்தான்னா, அவளுக்கு சம்பளம் பிரதானமாக இருக்கலை. அவளோட அந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைகள் நன்னா படிக்கணும், நன்னா முன்னுக்கு வரணும், ஒரு நல்ல சொசைட்டியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் அப்போ இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் உண்டு. இப்போல்லாம் மொராலிட்டினால என்னன்னு தெரியல. எனிவே அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. த மெயின் பாயிண்ட் இஸ், நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, லெட் அஸ் ஆல் பி ட்ரூத்ஃபுல். ஏன்னா உண்மையை சொன்னால் அது சொன்னதோட மறந்து விடலாம், பொய் சொன்னால் அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா என்ன பொய் சொன்னோம், ஏன்னா மறுபடியும் கேட்குறபொழுது அதையே நம்ம மெயின்டைன் பண்ணால் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஆனால் உண்மையை சொல்லிட்டோன்னா வில் ஹாவ் எ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். அதனால் as far as possible let us try to be truthful. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ரமண மகரிஷியோட அடுத்த பார்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போது. அண்ட் இது வரைக்கும் அந்த 2 பார்ட் அப்லோட் பண்ணதில் த ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ட்ரெமெண்டஸ். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கா, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ வந்துட்டுருக்கு எனக்கு. சிலது நான் அஃப்கோர்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே பரவசமாயிட்டோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அது ஒரு விதத்தில் பார்த்தா இந்த எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ இந்த கர்மாவோட ஷூட்டிங் தள்ளி போனதும் ஒரு விதத்தில் என்ன சொல்கிறது, ஒரு நல்லது இதுவாகுது. ஏன்னா அதர்வைஸ் நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் தெய்வாதீனமாக இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தெல்லாம் இப்போ இந்த ரமணரை பற்றி நான் அந்த நாடகத்தை அப்லோட் பண்ண ஆரம்பித்ததில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இது இதுக்கு அப்புறம்
அடுத்தது ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட என்ன ஒரு இதை எடுத்துட்டாலும் சீரியலாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை நாடகமாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஸோ நான் அடுத்ததான் அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் எதுன்னா சிட்னி காலிங் அப்படின்னு ஒன்று பண்ணினேன். சிட்னி காலிங் 1, சிட்னி காலிங் 2. இது எப்படின்னா போன வருஷம் லாக்டவுனில் பண்ணினது இது. அதாவது சிட்னியில் வந்து என்னோட கசின்ஸ் இருக்கா. கசின்ஸ்னால் ஆஸ் குட் அஸ் பிரதர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாலசுந்தர் அண்ட் ஹரி. ரெண்டு பேருமே சிட்னியில் இருக்கா. ஸோ நாங்கள் வந்து அப்போ கேஷுவல் கான்வர்சேஷன் போது வை நாட் டூ சம்திங் டியூரிங் திஸ் லாக்டவுன் அப்படின்னு சொன்னால் தென் ஐ செட் ரைட் வில் டூ ஷார்ட் ஃபிலிம். டிசைட் பண்ணியாச்சு. அவள் வந்து யாருமே நடித்ததில்லை இது வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த என்டையர் ஃபேமிலி, அதாவது சிட்னி காலிங் 1ல் வந்து ஒரு ஃபேமிலி, சிட்னி காலிங் 2ல் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபுல் ஃபேமிலி அவளை வந்து இதில் நடிக்க வச்சேன். எப்படின்னா இங்கேருந்து 2 பேரும் வீடியோ காலில் வந்துடுவோம். நான் வந்து அவள்கிட்ட சொல்லுவேன், இந்த கேமராவை இப்படி வச்சுக்கோ, இந்த ஆங்கிளில் வச்சுக்கோ, அண்ட் நீங்கள் இங்கே நில்லுங்கோ, அந்த மிரரில் நீங்கள் தெரியணும், ஸோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அங்கே அவளோட அந்த கேமராவில், மொபைல் கேமரா தான், மொபைல் கேமராவில் அங்கேருந்து ஷூட் பண்ணி அந்த கண்டென்ட்டை எனக்கு அனுப்பிச்சு அதை நான் அப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணினேன். இப்படி தான் பண்ணினோம். இன்னும் அப்படியே தான் இருக்கானா? ஆமா, கிட்டக்கு போகவே பயமா இருக்கு. என்ன பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியல. சரியாயிடும், சரியாயிடும். அதுக்கு வழி இருக்கு ராதிகா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. ரூபா, இங்க வா ஒரு நிமிஷம். வா சீக்கிரம். Since we do not have the courage to face you, we have sent out this mail. We know that நீங்க 2 பேரும் you have lost your job. எதுக்கு சொல்கிறேன்னா இதில் வந்து 2 சிட்னி காலிங் 1 அண்ட் சிட்னி காலிங் 2ல் வந்து சிட்னி காலிங் 1ல் வந்து பெத்தவாளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சில்ட்ரன், அண்ட் சிட்னி காலிங் 2 சில்ட்ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த பேரண்ட்ஸ். அதாவது 2ம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைகள் தான். பட் அவள் வந்து அவளோட மெச்சூரிட்டி, ஏன்னா நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் சின்னவாளுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாதுன்னு. இட்ஸ் ராங். நம்மளோட அதிகமாக அவளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை அவள் உணர்ந்துருக்கா. இன்ஃபேக்ட் இன்னும் சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 2 நாள் முன்னாடி ஒன்று அப்லோட் பண்ண தெரியுமா, 2 குழந்தைகள் வந்து கர்மாவை பற்றி பேசினது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்கா. நமக்கு கூட சில சமயம் அது ஸ்ட்ரைக் ஆகாது இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தேன்னா சிட்னி காலிங் 2ல் வந்து அந்த குழந்தைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹைலைட் பண்ணுற மாதிரி அதை எடுத்திருப்பேன். ஸோ இதை ரமண மகர்ஷியை தொடர்ந்து அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வரும். அதையும் நீங்கள் அவசியம் பாருங்க. அண்ட் இப்போ வந்து இது ரமண மகர்ஷி பார்ட் 3 அதை பாருங்க. அதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ. எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. கண்ணுல இருந்து தர கண்ணீர் பிரவாகம் எடுத்தது. இப்ப கூட என் கை கடல அப்படியே வெளுத்து போயிருக்கு. உன்னை இனிமே பார்க்க மாட்டேனோ, மொத்தமா எழுந்துட்டேனோன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆண்டவனை கைவிடல. நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டாரு பாத்தியா. போருண்டா, நம்ம ஆத்துக்கு போகலாம். அப்ப யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா. சமத்து பிள்ளையோனோ அம்மாவை இப்படி பரிதவிக்க விடலாமாடா? அப்படி நான் என்னடா பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ண? எதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன? உனக்கு கோச்சின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னது இல்லையாடா? இனிமே பள்ளிக்கூடம் போக வேண்டாம், படிக்க வேண்டாம், உன் விருப்பப்படியா நீ இருந்துக்கோட. உனக்கு பிடிக்கல
அந்த அரைச்சிட்டு குழம்பு கத்திரிக்காய் கறி எல்லாம் பண்ணி போடுறேன்டா. இப்படி மலை மேல ஒரு கோவணத்தை கட்டிண்டு சடையாண்டியா என் பையன் இருக்கானே. பத்தி கறி கட்டுட்டா. நீங்கெல்லாம் பெரிய மனுஷா, குடுத்தன பண்ணவா, குழந்தை பெத்தவா இல்லையா? ஒரு அம்மாவோட கதை உங்களுக்கு புரியலையா? அந்த புள்ளட்ட எடுத்து சொல்ல மாட்டேன். இன்னும் குழந்தை தானே அவன். நாள் கணக்க சாப்பிடாம மலை மேல உட்காந்துருக்கான்னு தூக்கி கொண்டாடுற ஒரு அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாள். நாகசாமி, நீ அது சொல்லண்டா. வெங்குட்டு, அம்மா இப்படி தொண்டை தண்ணி வத்த கத்தின்னு இருக்கா, நீ பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மௌனசாமி ஆயிட்டியா? ஆமா, சில பேர் அவர் மௌனசாமின்னு சொல்லுவா, சில பேர் அவர் பிராமண சாமின்னு சொல்லுவா. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படுறது இல்லை. யார்கிட்ட ஒன்றும் பேச மாட்டார். ஆனா அந்த கண்ணுல இருந்து ஒரு ஒளி வருது பாருங்க, அந்த ஒளியே எல்லாத்தையும் சொல்லிடும். இந்த வியாக்கியானம் எனக்கு இப்ப தேவையில்லை. என் பிள்ளை என் கூட வரணும், இப்பவே வரணும். இந்த பாருடா, நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிச்ச, நீ இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நானும் இங்கே இப்படியே சோறு தண்ணி இல்லாம இருக்க போறேன். நகர மாட்டேன். மாமி, இப்படி எல்லாம் பேசினா அவர் வசிய மாட்டார். ஏன்னா நாள் கணக்கா எதுவுமே சாப்பிடாமல இருந்திருக்காரு. ஆனா ஒண்ணு, நம்ம மனசுல என்ன ஓடுறதுன்னு ஊடுருவே தெரிஞ்சுருவார். நமக்கு தேவையான பதிலும் அவருடைய பார்வையில இருந்தே கிடைச்சிடும். இவர் ஒரு ஞானி. ஞானி ஞானி எல்லாம் அப்புறம் போய், அவன் முதல்ல ஏன் புள்ள, அவன் ஏன் புள்ள. பிடிக்காதும் பிடிக்காதுடா. நம்ம ஆத்துல உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். அங்க யாரும் ஒண்ணு கஷ்டப்படுத்த மாட்டா. இந்த கோலத்துல பார்க்க பார்க்க தாங்க முடியலடா. வெங்கட்ராமா, ஆயத்தரது ஒரு 2 வார்த்தை பேசுண்டா. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லன்னு சொல்லுவாள. இதான அது? பெத்தவும் ஒத்தி பிறந்து வச்சுட்டு இருக்கேன், ஜட மாதிரி நின்று எல்லாரும் வேடிக்கை பாக்குறாள. அம்மா கெஞ்சறாளே, அம்மாவுக்காவது உங்க மௌனத்தை கொஞ்சம் கலைச்சு கூடாதா? என்ன இருந்தாலும் உங்களை பெத்தவா தானே. எத்தனையோ மைல் தூரத்துல இருந்து உங்களை தேடிட்டு ஓடோடி வந்திருக்கான், கவலையோடு வந்திருக்கான். அவளை இப்படி நிராசப்படுத்தி வேதனைப்படுத்தலாமா? ஏண்டா வெங்கட்டு, எங்கேயோ பார்த்துட்டு இப்படி வரைச்சுன்னு உட்காந்துருக்க. நிஜமாவே நான் யாருன்னு உனக்கு தெரிய மாட்டேங்கிறதாடா. 2 வருஷம் முன்னாடி மதுரைக்கு ஒண்ணு சித்தப்பா கூட்டின்னு போக வந்தாலும் அப்ப சொன்னேன், நான் இல்லாம என் வெங்கட்டு ரொம்ப ஏங்கி போயிடுவான்னு சொன்னேன். இப்போ நான் தானடா ஏங்கிட்டு இருக்கேன். அன்பே மொழியாகினாய் ரமணேசா, ஒளியே உருவாகினாய். இகத்தின் இன்னல் தீர்த்திடும் அருணாச்சலமேதிலே அமர்ந்து அன்பே ஒளியாகினாய் ரமணேசா, ஒளியே
உருவாகினாய். கோவணம் போட்டு மலையேறிய தண்டபாணி தெய்வம் போலே கோபம் கொண்டோ ஆண்டியானாய் ரமணேசா. அன்னை மீது கோபம் கொண்டோ ஆண்டியானாய் ரமணேசா. அன்பே ஒளியாகினாய் ரமணேசா. ஒளியே உருவாகினாய். லோக சாட்சியாயிருந்து குருமூர்த்தி வேடத்திலே வேதமே நீ உரைத்தாலும் தாய்க்கு செயலவோ ரமணேசா. அன்பே ஒளியாகினாய் ரமணேசா. ஒளியே உருவாகினாய் ரமணேசா. ரமணேசா. அழைப்பாயோ ரமணேசா. அம்மா இப்படி அழுது புழுந்து உருகி பாடி தன் வருத்தத்தை எல்லாம் தெரிவிச்சுட்டாலே நீங்க மௌனமாவே இருக்கல. நீங்க உங்க மௌன விரத்தை கலைக்க வேண்டாம். ஆனா அம்மாவுக்கு ஆறுதலா ஏதாவது எழுதலாமே. அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாவது என் முயற்சிக்கினும் நடவாது. நடப்பது என்பதை என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருத்தல் நன்று. என்னடா என்ன எழுதியிருக்க அவன்? இதுக்கு அர்த்தம் என்ன? அவரவர் பிராரப்த பிரகாரம், அதாவது இந்த ஜென்ம விஷயங்கள் முன் ஜென்ம வினை காரணமாகத்தான் நடக்குது. அதுக்கு தான் பிராரப்தம் சொல்லுவாங்க. போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இன்னியோட வாழ்க்கை. எது நடக்காதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதை தடை செய்யவும் முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம். அதனால மௌனமா இருக்கிறதே நல்லது. அதாங்க பகவான் சொன்னதோட அர்த்தம். வாழ்க்கையோட தன்மைய இதை விட அழகா யாராலங்க சொல்லி எடுத்து காட்ட முடியும்? தந்தைக்கு உபதேசம் செஞ்சவர் முருகன்னா, தாய்க்கு உபதேசம் செஞ்ச இவரும் ரமணர் உருவத்துல இருக்கிற முருகன் தானுங்க. கத்திரிக்காய் கறியெல்லாம் பண்ணி போடுறேன்னு அம்மா கதறி கதறி அழுதா. இசையால இலக வைக்கலான்னு பார்த்தா, ஆனா புள்ள மசியல. நிராசாதான் மிஞ்சிச்சு, மௌனம் தான் ஜெயிச்சுது.
என்ன தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கு? உட்காருங்கோ. ஒன்றும் இல்லை. சரியா சொன்னேன். எதுலேயுமே ஒன்றும் இல்லை, இந்த உலகமே ஒன்றும் இல்லை. அதைத்தான் வருஷ கணக்கா நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுட்டா போறோம். பகவான், நீங்க சொல்ற ஒண்ணும் இல்ல வேற, நான் சொல்ற ஒண்ணும் இல்ல வேற. வேறையா? வேற வேறன்னு ஒண்ணுமே இல்லைம்மா, எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஒன்னத்தான் நாம பின்னப்படுத்தி பல விதமா பல ரூபமா பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாதத ஏதோ இருக்கா மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லையே பகவான். சுலபம் இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் முயற்சி எடுக்கிறது இல்லை. அப்புறம் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க முற்படணும். எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னு கைவிட்டுட்டா தெரிஞ்சுக்கவே முடியாது. சரி, நீங்க சொல்ல வந்த அந்த ஒண்ணும் இல்லை, அதை சொல்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா, ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாம். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த ஆத்ம விசாரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ எனக்கு இந்த கீரைப்பாட்டி ஞாபகம் தான் வருது. இந்த தேகம் விருபாட்ச குகையில இருந்த போது தினமும் எனக்கு கீரையை சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பான். அதனாலேயே அவளுக்கு கீரைப்பாட்டின்னு பேரு. நான் சாப்பிட்ட பிறந்தான் அவன் சாப்பிடுவா. ஒரு நாள் அந்த பாட்டிக்கு ஒரு பெரிய சோதனை வந்துடுத்து. தயங்கி தயங்கி என் முன்னால வந்து நின்னான். என்ன பாட்டி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எதுவுமே பேசாம இப்படி அமைதியாவே இருக்க போறீங்க? என்னாச்சு? என்னத்தான் சொல்றது சாமி, ஊரெல்லாம் அழிஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன், எங்கிட்டுமே கீரை கிடைக்கல. இன்னைக்கு சாமிக்கு கொடுக்க எதுவுமே இல்லை. அதான். சரி, அதுக்கே இவ்வளவு வேதனை? ஒருவேளை ஆகாரம் எல்லாம் என்ன ஆயிட போறது? சாமி, என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை சாமி. ஆனா உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே நினைக்கிறப்பதான் வேதனையா இருக்கு. இந்த தேகத்து மேல அவ்வளவு அக்கறையா பாட்டி? சாமி, நீங்க சாதாரண சாமி இல்ல, எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாரையும் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவர். அப்பேற்பட்ட சாமிய பொறுப்பா பார்க்க வேண்டியது என் கடமை சாமி. சாமி இல்லைங்க, இந்த இன்னொரு 8 போய் நல்லா தேடி பார்த்துட்டு வரேன். பாட்டி இல்லைங்கோ, எங்க தேடியும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நானே மரத்துல ஏறி பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்தாங்கோ, இங்கேயே அடுப்பை மூட்டி சமைக்கலாம். சாமி, அது எப்படி? ஊரெல்லாம் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. பொதுவா எல்லாரும் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல தான் தேடுவா. அது கீரையா இருந்தாலும் சரி, மன அமைதியா இருந்தாலும் சரி. அது என்னமோ சாமி, உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே, எப்படி ஆக்கி போடுறதுன்னு நினைச்ச இந்த ஒரு நொடியில சமைச்சுக்கிட்டு வந்துடுறேன் சாமி. வெறும்னா வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு வந்தவங்க தரிசனம் பண்ணணும்னு வர ஆரம்பிச்சது இந்த யௌவன பிராயத்துல இருந்து தாங்க. சாரி சாரியா கும்பல் கும்பலா வர ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சில பேர் இவரோட பக்தர்கள் ஆயிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா சிவபிரகாசம் பிள்ளை, எச்சம்மா, முதலியார் பாட்டி, குஞ்சுசுவாமி, கனகம்மா, கீரைப்பாட்டி, டீன்னு எத்தனையோ பேர். என்ன முருகனாரை விட்டுட்டேன்னு பாக்குறீங்களா? அவரு அடுத்த பகுதியில வருவார். வெளிநாட்டிலேருந்து முதலா வந்தது ஹம்ப்ரீஸ். அப்புறம் அவரை தொடர்ந்து ஆத்தர், அவரை தொடர்ந்து பால் பிரண்டன், தென் ஆத்தர் வாஸ்பர்ன் அப்படின்னு லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகும். அவங்களுடைய அனுபவத்தை அவங்க மூலமாவே கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பகவானை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பகவான் எல்லாரையுமே சமமா பவிச்சார். எல்லாரும் சொல்லும் போதே மனுஷங்கள்ல இருந்து விலங்குகள், ஊர்வன பரப்பன, செடி கொடி மரம், மான் மயில் குரங்கு காக்கான்னு எல்லாமே தான். மனுஷங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே முக்கியத்துவம் மற்றதுக்கும் கொடுத்தாரு. அதுலயும் லக்ஷ்மி இவர் மேல அதீத அன்பு வச்சிருந்தா. கீரைப்பாட்டி தான் லக்ஷ்மியா வந்து பிறந்திருக்கா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காருங்க.
இந்தா லக்ஷ்மி, எடுத்துக்கோ. எல்லாரும் உன்ன சரியா கவனிச்சுக்கிறாளா? ஒரு குறையும் இல்லையே. இங்க உனக்கு இடம் போடல, அதனாலதான் ஒரு புது கோசாலா தயாராகிட்டு இருக்கு. நீ அங்க சௌகரியமா இருக்கலாம் என்ன? உன்னோட அடுத்த பிரசவத்தை நீ அங்கேயே வச்சுக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னால எச்சம்மா என் முன்னால வந்து நின்னா. பிராமண சுவாமி, உங்களுக்கே தெரியும் 1 லட்சம் வில் வேலையால சேஷாத்ரி சுவாமிகள் படத்துக்கும் உங்க படத்துக்கும் பூஜை பண்றதா சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு வில் வேலை கூட கிடைக்கல. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உங்களே கிள்ளி பூஜை பண்ண வேண்டியது தானே? என்னையே கிள்ளினா எனக்கு வலிக்குமே. அதே மாதிரிதான் இலைய கிள்ளினா மரத்துக்கு வலிக்காதா? நீங்க ஏன் அதை கிள்றேன்? இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அந்த இலைகளை நான் கிள்ளி இருக்க மாட்டேன் இல்லையா? இலைய கிள்ளினா மரத்துக்கு வலிக்கும், இப்படி நான் தனியா வேற சொல்லணுமா? இதெல்லாம் உங்களுக்கே புரிய வேண்டாம். நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து அந்த பூஜையை நான் கை விட்டுடுறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆத்ம விசாரம் பண்ணுங்க. எல்லாமே ஒண்ணு, எல்லாமே பரம்பொருள் தான் புரிஞ்சு போயிடும். அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கேத்துறது, கோலம் போடுறது, பூவை போடுறது, பூஜை பண்றது எதுவுமே தேவையில்லைங்கிற உணர்வும் தன்னால வந்துடும். ஆயிரத்தி 1907 பகவான் பவழக்குன்றுல இருக்காரு. அந்த சமயத்துலதான் எச்சம்மா முதல்ல பகவானை சந்திக்க வந்தாங்க. சோகத்தோட மொத்த உருவமா வந்தாங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட சோகம் யாருக்கும் ஏற்படவும் வேண்டாம், ஏற்படவும் கூடாது. என் பேர் எச்சம்மாள். லக்ஷ்மி, லக்ஷ்மியில இருந்து எச்சுமி, அதுல இருந்து எச்சம்மாளா? பிராமண சுவாமிக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆனாலும் உங்களை தரிசிச்சதும் மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்தா பாரம் குறையும்னு தோன்றது. இருபது வயசுக்குள்ள ஆம்படையான இழந்தேன். அடுத்தது உள்ள அந்த சோகம் தீரத்துக்குள்ள 2 பொண்களையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இதை விட பெரிய சோகம் உலகத்துல யாருக்கும் இருக்கவும் முடியாது, ஏற்படவும் வேண்டாம். என் மன சமாதானத்துக்காக எங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சேன். எத்தனையோ சாதுக்களை சந்திச்சேன். வடநாட்டுக்கு கூட போனேன். அவ எல்லாரும் என்னை பார்த்து பரிதாபப்பட்டா, வேதனைப்பட்டா. ஆனா யாராலையும் என் குறைகளை தீர்த்து வைக்க முடியல. அப்பதான் என் உறவுக்காரர் ஒருத்தர் சொன்னார், திருவண்ணாமலையில பிராமண சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருன்னு. அதுதான் உங்களை தரிசிக்க வந்தேன். உங்களோட அந்த பார்வை, அந்த தீட்சண்யம், கண்ணிலேந்து வர அந்த ஒளி, எனக்கு நம்பிக்கை வந்துடுது சுவாமி, எனக்கு நம்பிக்கை வந்துடுது. இதுதான் சரியான இடம். குறைகள் எல்லாம் தீண்டு போய்
மனசு லேசாயிடுது. என்னால ஒரு தெய்வீக அமைதியை உணர முடியறது. வந்திருக்கேன்னு தெரியறது, என்ன தயக்கம் சொல்லுங்க. கேள்விப்பட்டேன் தினமும் மலையிலேருந்து உணவுக்காக கீழே வந்துட்டு இருக்கேன்னு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன். அனுகிரகிக்கணும். ரொம்ப சரியா சொன்ன. இந்த உடம்புல உயிர் இருக்கிறவரை பொதுவாக எல்லாரும் நான் உயிரோடு இருக்கிறவரேன்னு சொல்லுவா. நானுங்கிறது வேற, உடம்புங்கிறது வேற. இப்படி எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நான் பேசல, மனசுல பட்டதை சொன்னேன். அதே மாதிரி பகவான் மலையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்க வேண்டாம், உணவு உங்களை தேடி வரும். இந்த உடம்பு மட்டும்தான் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து அசைய வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல நான் இன்னும் பேசினேன்னா குழப்பம்தான் உண்டாகும். நான் போய் என் சமையல் வேலையை கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் எச்சம்மாவும் பகவானோட அம்மாவும் சேர்ந்து இருந்தாங்க. எச்சம்மா பகவானை தேடி வந்த அதே காலகட்டத்துலதான் இன்னொரு மிக மிக முக்கியமானவரும் பகவானை தேடி வந்தார். சொல்ல போனா மலைசுவாமி, பிராமண சுவாமி அப்படின்னு அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்ததை மாத்தி இனிமேல் இவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு அழைக்கப்படணும்னு அவர் அறிவிச்சார். அவர்தான் காவிய கண்ட கணபதி முனிவர். சுவாமி, நான் படிக்காத சாஸ்திரங்கள் இல்ல, எழுதாத காவியங்கள் இல்ல, போகாத ஊர்கள் இல்ல, பண்ணாத தபஸ் இல்ல. இருந்தாலும் நான் யார் அப்படிங்கிற அந்த உணர்தல் எனக்கு இன்னும் வரல. என் தபஸ்ல ஏதாவது குறை இருக்கா? அந்த உணர்தல், அந்த புரிதல் வர நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பெரிய பண்டிதர்னு சொல்லுவா. ஆனா எது புரியணுமோ அது இன்னும் புரியல. நான் உங்களை சரணாகதி அடைஞ்சிருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவி புரியணும் பிராமண சுவாமி. இவா காவிய கண்ட கணபதி முனி இதுக்கு முன்னாடி 2 பிராവശ്யம் இங்க வந்திருக்காரு. இந்த சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம்ங்கிற கணபதி ஸ்துதிக்கு உங்களோட உதாரணம் இல்லை இல்லை உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். என்ன என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா? எனக்கு விமோசனம் தேவை. அத சுவாமி தான் அருள முடியும். நான் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வர்றதுன்னு கண்டுபிடி. அதுதான் தபஸ். நீ ஜபத்தில் இருக்கும்போது துவனி எங்கேருந்து ஆரம்பமாறுது, எங்க வந்து ஐக்கியமாறுதுன்னு விசாரம் பண்ணு. அதுதான் தபஸ். நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வர்றதுன்னு கண்டுபிடி. அதுதான் தபஸ். நீ ஜபத்தில் இருக்கும்போது அந்த துவனி எங்கேருந்து கிளம்புறது, எங்க வந்து ஐக்கியம் ஆறுதுன்னு விசாரம் பண்ணு. அதுதான் தபஸ். சுவாமி, இவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிவிட்டீர். நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இப்போ என் மனசுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சுவாமி, தங்களது பெயர் என்ன? வெங்கட்ராமன். வெங்கடராமன்.
சுருக்கமா ரமணா இல்ல, சாதாரண ரமணா இல்ல, இவர் ஒரு மகரிஷி. ஆமா, எனக்கு ஒரு ஆசான், ஒரு குரு கிடைச்சுட்டார். அருணாச்சலத்தில் இருக்கிற பிராமண சுவாமிங்கிற முனிவர். இவர் சாதாரண சுவாமி இல்ல, மிக உயர்ந்த ஆன்மீக விருட்சம். இன்னிலிருந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று இவர் அறியப்படுவார். எல்லோரும் இவரை அவ்வாறே அழைப்பார். ஸோ ஐ திங்க் இதுவும் வந்து நீங்கள் ரிலேஷ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வரப்போகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது, ஒரு ஹை பாயிண்ட் நாட் ஒன்லி இன் த ப்ளே பட் ஆல்சோ என்ன சொல்கிறது, இந்த ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி ரமண மகரிஷிக்கும் சிவபிரகாசம் பிள்ளைக்கும் ஏற்பட்ட கான்வர்சேஷன். அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெரும்பாலும் கோட் பண்ணப்படுற விஷயம். அது நாளைக்கு அதை பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து அஃப்கோர்ஸ் வழக்கமாக நான் சொல்கிறது தான். மறக்காமல் வந்து யூடியூப் சேனல், என்னோடய ஃபாஸ்ட் ஃபிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் என்னோட குரூப் இருக்குது, கர்மா ரசிகர்களுக்கான குரூப்பு. அதோட வந்து நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு வந்து உங்கள் பேர், உங்கள் ஊர் அண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் சாதாரண மெசேஜாக இருக்கலாம், எனி ப்ளசன்ட்ரி மெசேஜாக இருக்கலாம். ஸோ தட் நான் வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேருந்து வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலாக பிஃபோர் ஐ சைன் ஆஃப், அனதர் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. என்னென்னா, இன்றைக்கும் வந்து ஒன்று வந்து புதுசாக, அதாவது இன்றைக்கி தான் பார்க்க ஆரம்பித்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கர்மா பார்த்துட்டு இருக்கா. அண்ட் தி கான்ட்ரிபியூஷனும் வந்து ஏன்னா தொடர்ந்து எவ்ரிடே யாராவது ஒரு 3-4 பேர் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கா. ஏன்னா அதுதான் வந்து கடவுளோட சித்தம் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோப்பா, அதுக்குள்ளே உனக்கு வந்து தேவையான அந்த கான்ட்ரிபியூஷன் வந்துவிடும் அப்படின்னு இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அண்ட் அதுவும் வந்து ஐ வில் கீப் யூ அப்டேட்டட். ஸோ கீப் வாட்சிங் மை இன்டராக்ஷன் வித் யூ. நாளைக்கு அடுத்த பகுதி ரமண மகரிஷியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.